இந்த பிரியாணி மசாலாவுக்கு நான் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்களேன். மிளகாலாம் அப்படி கையில் வச்சதுமே உடையுது பாருங்கள். நம்ம சூடு பண்ணாமே வெயிலில் காய வச்சு இப்போ தான் வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அதனால் நான் வெயில் நாளில் போய் ஒரே நாள் வச்சேன். இப்போ நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ பிரியாணி மசாலாவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க அந்த பிரியாணி மசாலா செய்கிறது. இது கையில் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கரம் மசாலாலாம் தேவையில்லை. இப்போ நான் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 4 கல் உப்பு போட்டுக்குங்க. இதை பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனு நான் கல் உப்பு இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்க, நான் பிரியாணி மசாலா நல்லா அரைச்சிட்டேன். இதை பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நீங்கள் வந்து 1/2 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா இவ்வளோ போட்டால் போதும், 1/2 ஸ்பூனு. குருமாலாம் செய்கிறீங்கன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்படி நல்லா ஸ்மெல் வரும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸிங்க இது. என்கிட்ட ஃபோனில் கேட்டுருந்தாங்க பிரியாணி மசாலா போடுங்கன்னு. நான் பிரியாணி மசாலா அதை போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.